ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் நம்ம கிளாஸ் 7th ஃபர்ஸ்ட் சாப்டர். இது வந்து ஒரு கவிதா, மா கஹ ஏக் கஹானி, அதாவது அம்மா எனக்கு ஒரு கதை சொல்லுங்க, அதுதான் டைட்டிலோட மீனிங். அதை நம்ம படிக்க போகிறோம். அண்ட் இந்த கவிதா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யசோதரான்ற ஒரு பெரிய கவிதாலேருந்து ஒரு சின்ன போர்ஷன் தான் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க டெக்ஸ்ட் புக்கில். அண்ட் இந்த கவிதாவை எழுதினவர் யாருன்னா மைத்லி ஷரண் குப்தா. இந்த போயம்ல வந்து யசோதரா அண்ட் அவங்களோட பையன் ராகுலுக்கு நடக்கிற கான்வர்சேஷன் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. யசோதரான்றவங்க யாருன்னா அவங்க தான் கௌதம் புத்தோட மனைவி. ஸோ சின்ன வயசுல கௌதம் புத்தா வந்து சித்தார்த்னு கூப்பிடுவாங்க. சித்தார்த்தோட சின்ன வயசுல நடந்த ஒரு இன்சிடென்ட் உங்களுக்கு எல்லாருக்குமே சித்தார்த் அண்ட் த ஸ்வான் என்ற ஒரு ஸ்டோரி நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம். அந்த இன்சிடென்ட் தான் வந்து யசோதரா தன்னோட பையன் ராகுலுக்கு ஒரு கதையா சொல்றாங்க. போயம்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம लेखक परिचय पातरலாம். मैथिली शरण गुप्त द्वारा रचित यह कविता का यह अंश माँ कह एक कहानी उनकी काव्य कृति यशोधरा से लिया गया है. तो मैथिली शरण गुप्त எழுதின இந்த கவிதாவோட பார்ட் பாத்தீங்கன்னா யசோதரான்ற ஒரு கவிதால தான் எடுத்திருக்காங்க. சோ அந்த கவிதால இருந்து ஒரு சின்ன பார்ட் தான் நம்ம டெக்ஸ்ட் புக்ல கொடுத்திருக்காங்க. यह माँ यशोधरा और बेटे राहुल के बीच संवाद शैली में रचा गया है. संवादना कॉन्वर्सेशन. सो இந்த கவிதால பாத்தீங்கன்னா மா யசோதராவும் அவனோட பையன் ராகுலுக்கு நடுவுல நடக்கிற கான்வர்சேஷன் தான் இந்த கவிதால கொடுத்திருக்காங்க. मैथिली शरण गुप्त का जन्म चिरगांव झांसी उत्तर प्रदेश में हुआ था. सो அவரோட बर्थ प्लेस எதுனா चिरगांव, அது வந்து झांसी उत्तर प्रदेशல இருக்கு. 15-16 वर्ष की आयु में ही वे कविता करने लगे थे. सो अराउंड 15-16 इयर्सலயே வந்து அவரு पोयम எழுத ஆரம்பிச்சிட்டாரு. प्रारंभ में ब्रज भाषा में और फिर हिंदी में आजीवन लेखन कार्य करते रहे. इनिशियली அவர் வந்து ब्रजன்ற ஒரு லாங்குவேஜ்ல எழுத ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் வந்து அவர் வாழ்நாள் ஃபுல்லுமே வந்து ஹிந்தில தான் எழுதினாரு. स्वतंत्रता आंदोलन में उनकी रचनाओं ने लोगों में देश प्रेम की भावना जगाने का काम किया. एंड फ्रीडम मूवमेंट அப்ப அவரோட ஒர்க், அவரோட ரைட்டிங்ஸ் வந்து மக்கள் மத்தியில ஒரு பேட்ரியோட்டிசமோட ஃபீலிங்கை வந்து கொண்டு வந்தது. அவரோட ரைட்டிங்ஸ் வந்து பேட்ரியோட்டிசம் கொண்டு வரதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்தது. राष्ट्र कवि के रूप में इनकी ख्याति सर्वविदित है. ख्याति है ना फेम. सो அவர் வந்து ஒரு ராஷ்டிர கவி என்ற பேர்ல தான் வந்து ரொம்ப ஃபேமஸா இருந்தாரு. इनकी अधिकांश कृतियों में भारत की धार्मिक, सांस्कृतिक, ऐतिहासिक और राष्ट्रीय चेतना के स्वर हैं. அவரோட மேக்ஸிமம் ஒர்க், மேக்ஸிமம் ரைட்டிங் பாத்தீங்கன்னா இந்தியாவோட ரிலீஜியஸ், கல்ச்சுரல், ஹிஸ்டாரிக்கல் அண்ட் நேஷனல் ஃபீலிங்கை தான் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். साकेत, भारत भारती और यशोधरा उनकी काव्य कृतियां हैं. அவரோட ஃபேமஸ் ஒர்க் பாத்தீங்கன்னா साकेत, भारत भारती एंड यशोधरा. लेट्स स्टार्ट. माँ कह एक कहानी, बेटा समझ लिया क्या तूने मुझको अपनी नानी. ஸோ இங்க வந்து ராகுல் வந்து அம்மா கிட்ட வந்து ஒரு கதை சொல்றான். அதுக்கு வந்து அம்மா என்ன சொல்றாங்கன்னா, மகனே, பேட்டா, நீ வந்து என்ன உன்னோட பாட்டி நினைச்சிட்டியா அப்படின்னு. நானியன்னா இங்க மெட்டர்னல் கிராண்ட் மதர். நீ வந்து என்ன உன்ன பாட்டி நினைச்சிட்டியா கதை சொல்றதுக்கு அப்படின்னு. ஏன் இங்க பாட்டியோட ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்கன்னா, ஏன்னா நார்மலி வந்து ஒரு வீட்டுல வயசானவங்க தான் வந்து கதை சொல்லுவாங்க இல்லையா, அதனால வந்து இங்க என்ன நீ வந்து உன்னோட பாட்டி நினைச்சிட்டியா உனக்கு கதை சொல்றதுக்கு அப்படின்னு இங்க அம்மா சொல்றாங்க. कहती है मुझसे यह चेटी तू मेरी नानी की बेटी, கஹமா கஹ லேட்டி ஹி லேட்டி. ஸோ இங்க சேட்டின்றது என்னன்னா சர்வன்ஸ் ஆர் மெய்ட் இல்லை ஹெல்ப்பர்னு கூட வச்சுக்கலாம். ஸோ அந்த ராகுல் என்ன சொல்றான்னா, எனக்கு வந்து இங்க இருக்கிற ஹெல்ப்பர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ வந்து என்னோட நானி கி பேட்டி, அதாவது நீ என்னோட பாட்டியோட பொண்ணு தான். அதாவது பாட்டி கதை சொல்லும் போது பாட்டியோட பொண்ணு கூட கதை சொல்லலாமே அப்படின்னு. லேட்டி ஹி லேட்டி அப்படின்றது தான் படுத்துக்கிட்டே. ஸோ இங்க அம்மா வந்து படுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவன் வந்து அம்மா கிட்ட என்ன சொல்றான்னா, மா நீ படுத்துக்கிட்டே எனக்கு ஒரு கதையை சொல்லு. ராஜா தய ராணி, ராஜா தய ராணி, மா கஹ ஏக் கஹானி. அதுக்கப்புறம் அவன் ஆர்வமா அவங்க அம்மா கிட்ட கேக்குறான், அந்த கதையில ராஜா இருந்தாங்களா ராணி இருந்தாங்களா அப்படின்னு. அண்ட் அம்மா நீ சீக்கிரமா எனக்கு ஒரு கதை சொல்லு அப்படின்னு ராகுல் அவங்க அம்மா கிட்ட சொல்றான். नेक्स्ट 3 लाइन्स. तू है हटी मानधन मेरे, सुन उपवन में बड़े सवेरे, तात भ्रमण करते थे तेरे.
ஸோ இங்கே வந்து ஹட்டினா ஸ்டபன், உப்பவன்னா கார்டன், சபேரேன்றது என்னன்னா மார்னிங், தாத் மீன்ஸ் ஃபாதர், பிரம்மன்னா வாக்கிங். ஸோ இங்க வந்து அம்மா கதையை ஆரம்பிக்கிறாங்க. எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா, தூஹே ஹட்டி, நீ என்னுடைய ஸ்டபனான செல்ல புள்ள, கதை கேளு. கார்டன்ல ஏர்லி மார்னிங் உன்னோட அப்பா வந்து வாக்கிங் போயிட்டு இருந்தாரு. அப்போ ஒரு விஷயம் நடந்தது. என்னன்னு நம்ம நெக்ஸ்ட் லைன்ல பார்க்கலாம். ஜஹா சுர்பி மன்மானி, ஜஹா சுர்பி மன்மானி, ஹாமா யஹி கஹானி. அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து அந்த உப்பவனோட பியூட்டி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது என்ன சொல்றாங்கன்னா, அந்த உப்பவன்ல அந்த கார்டன்ல நிறைய பூக்கள் இருந்தது அண்ட் அதுல வர ஸ்மெல், அதுல வர ஃப்ராக்ரன்ஸ் வந்து ரொம்ப ப்ளசண்டா இருந்தது. இதை கேட்டுட்டு ராகுல் என்ன சொல்றான், ஆமாமா இந்த மாதிரி கதை தான் எனக்கு நீ சொல்லு அப்படின்னு. वर्ण वर्ण के फूल खिले थे, झलमल कर हिम बिंदु झिले थे, हल्के झोंके हिले मिले थे. ஸோ இங்க ஃபர்ஸ்ட் லைன்ல வர்ணன்றதுன்னா கலர். ஸோ அந்த உப்பவன்ல அந்த கார்டன்ல வந்து விதவிதமான கலர்ஃபுல் ஃப்ளவர்ஸ் அங்க பூத்து இருந்தது. ஹிம் பிந்துன்றது டியூ ட்ராப், அந்த பூக்கள் மேல அந்த டியூ டிராப்ஸ் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது அண்ட் ரொம்ப ஷைன் ஆயிட்டு இருந்தது. அண்ட் அதே நேரத்துல அந்த கார்டன்ல வந்து ஜோகேனா தென்றல், ரொம்ப மிதமான ஒரு தென்றல் வீசிட்டு இருந்தது. லெஹராதா தா பானி, லெஹராதா தா பானி, ஆஹா யஹி கஹானி. லெஹராதானா வேவ்ஸ் மாதிரி. ஸோ பக்கத்துலயே வந்து ஒரு குளத்துல வந்து தண்ணி வேவ்ஸ் மாதிரி அங்க ஃப்ளோ ஆயிட்டு இருந்தது. ஸோ இதை கேட்ட உடனே வந்து ராகுல் அவங்க அம்மா கிட்ட என்ன சொல்றான், ஆமாமா இந்த கதை தான் நான் கேட்கணும் அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட சொல்றான். गाते थे खग कल कल स्वर से, सहसा एक हंस ऊपर से गिरा बिद्ध होकर खरशर से. खगना பேர்ட்ஸ். ஸோ அந்த கார்டன்ல வந்து பேர்ட்ஸ் வந்து ரொம்ப அழகா பாடிட்டு இருந்தாங்க. சஹசா ஏக் ஹன்ஸ் ஊப்பர் சே கிரா, அதாவது சஹசானா இம்மீடியட்லி ஆர் சடன்லி வந்து ஒரு ஹன்ஸ் ஸ்வான், ஒரு அன்னப்பறவை வந்து மேலிருந்து கீழே விழுந்தது. அண்ட் அது கீழே விழுந்த பறவை எப்படி இருந்ததுன்னா பித்து ஹோக்கர், பித்து அப்படின்றதுனா வூண்டட், அடிபட்டு இருந்தது. அண்ட் கர் ஷர் சே, கர்னா ரொம்ப ஷார்ப், ஷர்னா அம்பு. அந்த அன்னப்பறவையோட உடம்புல வந்து ஒரு அம்பு, ஷார்ப்பான அம்பு குத்தி இருந்தது அண்ட் அது வந்து வலியில அங்க துடிச்சிட்டு இருந்தது. ஹுயி பக்ஷிக்கு ஹானி, हुई पक्षी की हानि करुणा भरी कहानी. ஸோ பக்ஷன்றது இங்கே வந்து ஃபெதர்ஸ், ஹானினா டேமேஜ். ஸோ அந்த பேர்டோட ஃபெதர்ஸ் டேமேஜ் ஆயிருந்தது அண்ட் அதோட உடம்புலேருந்து ரத்தம் போயிட்டே இருந்தது. ஸோ இந்த சினாரியோ கேட்ட உடனே ஸோ ரொம்ப எம்பத்தட்டிக் வாய்ஸில் ரொம்ப கருணையோட வந்து ராகுல் என்ன சொல்றான்னா, இந்த கதை கேட்கவே ரொம்ப பாவமா இருக்கே அப்படின்னு. चौक उन्होंने उसे उठाया, नया जन्म सा उसने पाया, इतने में आंखें टक आया, लक्ष्य सिद्धि का मानी. ஸோ இங்க சாக்ன்றது ஷாக் ஆகிறது. உன்ஹோனே உசே உட்டாயா, அவரு வந்து ஷாக் ஆகி அந்த பேர்டை தூக்கிட்டாரு அப்படின்னு யசோதரா வந்து என்ன எக்ஸ்பிளைன் பண்றாங்கன்னா, அந்த பேர்டு அடிபட்டு கீழே விழும் போது சித்தார்த் அந்த பேர்டை தூக்குனாரு. நயா ஜென்மசா உஸ்னே பாயா, நயா ஜென்மனா நியூ லைஃப். ஸோ அந்த பேர்டை கையில தூக்குன உடனே அந்த பேர்டுக்கு வந்து புது லைஃப் கிடைச்ச மாதிரி இருந்தது. ஏன்னா அது இப்போ வந்து ஒரு சேஃப் ஹேண்ட்ஸ்ல இருக்கு. இத்தனையுமே ஆகேட்டக் ஆயா, ஆகேட்டக்ன்றதுன்னா ஹண்டர். ஸோ மீன்வைல் அந்த ஹண்டர் அங்க வந்தா. ஸோ இங்க லக்ஷ்யனா கோல், சித்தியனா அச்சீவ். ஸோ பேர்டு தான் அந்த ஹண்டரோட கோல். ஸோ அந்த கோலை வந்து நான் தான் அச்சீவ் பண்ணேன், அதனால எனக்கு அந்த பேர்டு கொடுக்கணும். லக்ஷ்ய சித்திகா மானி கோமல் கঠিன் கஹானி. ஸோ இந்த 2 லைன் வந்து ஆக்சுவலி ராகுல் சொல்றது. அந்த பேர்டு வந்து அவனோட கோல் தானா. கோமல் கঠিன் கஹானி, கோமல்னா சாஃப்ட், கঠিன்னா ஹார்ஷ். ஸோ இந்த கதையில வந்து சாஃப்டான ஃபீலிங்ஸும் இருக்கு அண்ட் ஒரு ஹார்ஷான ஃபீலிங்ஸும் இருக்கு. मांगा उसने आहत पक्षी, तेरे तात किंतु थे रक्षी, तब उसने जो था खगबक्षी हट करने की ठानी. இங்க ஆஹத்தனா இன்ஜியர்ட். ஸோ அந்த ஹண்டர் வந்து அந்த இன்ஜியர்ட் பேர்டை வந்து திருப்பி கேட்டான். ஏன்னா அவன் தானே அதை கொன்னான், அதனால. தேரே தாத்த கிந்து தே ரக்ஷி, தாத்தனா ஃபாதர், அப்பா, ரக்ஷியனா ப்ரொடெக்டர். ஆனா உங்க அப்பா வந்து ஒரு ப்ரொடெக்டர். ஸோ அவன் கேட்ட உடனே அந்த பேர்டை வந்து அவர் திருப்பி கொடுக்கவே இல்லை. தப் உஸ்னே ஜோதா கக்பக்ஷி ஹட் கர்னே கி டானி. ஸோ ஹட் கர்னா அப்படி என்னன்னா அடம்பிடிக்கிறது, டு இன்சிஸ்ட். அப்போ வந்து அந்த ஹண்டர் அண்ட் ஹூ வாஸ் ஹி, அவன் தான் வந்து ஒரு கக் பக்ஷி. கக் பக்ஷியனா இங்க கக்ன்றது வந்து பேர்டு, பக்ஷியனா கில்லர், ஒரு பேர்ட் கில்லர். ஸோ அந்த பேர்ட் கில்லர் வந்து இப்போ
அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். என்ன அடம் பிடிக்கிறான்னா, எனக்கு என்னோட பேர்ட் திருப்பி வேணும்ன்ற அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஹட் கர்னே கி ठानी अब बढ़ चली कहानी. ஸோ இந்த லைன்ஸ் வந்து ராகுல் மறுபடியும் என்ன சொல்றான்னா, அவன் அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டானா, இப்போ கதையில வந்து என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்ல ராகுல் வந்து அவங்க அம்மா கிட்ட கேட்குறான். हुआ विवाद सदय निर्दय में उभय आग्रही थे स्व विषय में, कई बात तब न्यायालय में सुनी सभी ने जानी. ஸோ இங்கே வந்து விவாதன்றது என்னன்னா ஆர்கியூமெண்ட். ஸோ ரெண்டு பேருக்கு ஆர்கியூமெண்ட் நடந்தது. யாருன்னா சதைன்னா அ கைண்ட் ஹார்ட்டட் மேன் அண்ட் நிர்தயன்றது வந்து அ க்ரூவல் மேன். ஸோ இங்கே ஒரு கைண்ட் ஹார்ட்டட் அண்ட் ஒரு க்ரூவலுக்கு ரெண்டு பேருக்கு நடுவில் ஆர்கியூமெண்ட் நடந்தது. ஸோ இங்கே கைண்ட் ஹார்ட்டட் யாருன்னா சித்தார்த் அண்ட் ஹண்டர் தான் வந்து இங்கே க்ரூவல் மேன். உபய ஆக்ரஹி தே ஸ்வ விஷயமே. உபயனா போத் ரெண்டு பேருமே, ஆக்ரஹி அப்படின்றதுனா ரிக்வெஸ்ட் பண்ணுறது, ஸ்வ விஷயம்னா அவங்களோட ஓன் சைடு. ரெண்டு பேருமே அவங்க சைடில் வந்து பாயிண்ட்ஸை வச்சு இங்கே ஆர்கியூ பண்ணுறாங்க. என்னென்னா ஹண்டர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் தான் அந்த பேர்டோட ஓனர், ஏன்னா நான் தான் வந்து அந்த பேர்டை ஷூட் பண்ணேன். ஆன் தி அதர் ஹேண்ட் சித்தார்த் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இல்லை நான் தான் அந்த பேர்டோட ஓனர், ஏன்னா நான் தான் அதை வந்து காப்பாற்றினேன். இந்த மாதிரி அவங்கவுங்க பாயிண்ட்ஸை வந்து ஸ்ட்ராங்காக வச்சு அங்கே வந்து ஒரு ஆர்கியூமெண்ட் நடக்குது. கை பார்த்து தப் நியாயாலயமே. ஸோ ஒரு ஆர்கியூமெண்ட் நடக்கும்போது என்ன, இந்த விஷயம் வந்து ரெண்டு பேரும் எங்கே கொண்டு போகிறாங்கன்னா நியாயாலயம்னா கோர்ட்டுக்கு போகிறாங்க. சுனி சபீனே ஜானி. ஸோ கோர்ட்டில் வந்து இந்த விஷயத்தை பற்றி எல்லாருக்கும் தெரிய வருது. சுனி சபீனே ஜானி வியாபக் ஹுயி கஹானி. ஸோ வியாபக்ன்றதுன்னா ஃபேமஸ். ஸோ அகெயின் இங்கே ராகுல் என்ன சொல்கிறாருன்னா, எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரிய வந்ததா, அப்போ கண்டிப்பாக இந்த கதை வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குமே, இந்த விஷயம் வந்து எல்லா பக்கமே பரவி இருக்கும். ராகுல் तू निर्णय कर इसका, न्याय पक्ष लेता है किसका, कह दे निर्भय जय हो जिसका, सुन लू तेरी बानी. ஸோ இந்த லைன்ஸில் வந்து ஆக்சுவலி கதை சொல்லி முடிச்ச உடனே அம்மா வந்து ராகுல் கிட்ட சில கேள்விகள் கேட்குறாங்க. என்னன்னா, ராகுல் தூ நிர்ணய கர் இஸ்கா, நிர்ணயனா டிசிஷன் ஆர் ஜட்ஜ்மெண்ட். ஓகே, ஸோ நீ வந்து இப்போ இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு சொல்லு. நியாய பக்ஷ லேத்தா ஹே கிஸ்கா. ஸோ யார் பக்கம் நியாயம் இருக்கு அப்படின்ற விஷயத்த நீ சொல்லு. கெஹதே நிர்பய ஜெய ஹோ ஜிஸ். இங்க நிர்பயனா வித்தவுட் ஃபியர், ஜெயனா விக்ட்ரி. ஓகே, சுன்லு தேரி பாணி. பாணினா உன்னோட வாய்ஸ் ஆர் உன்னோட தாட்ஸ். ஸோ நான் வந்து உன்னோட தாட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் இந்த விஷயத்துல, நீ என்ன நினைக்கிறேன்னு. ஸோ நீ வந்து கரெக்டாக பயம் இல்லாத யாருக்கு இந்த வெற்றி போய் சேரணும், அதாவது இந்த பேர்டு வந்து யாருக்கு போய் சேரணும், உன்னோட அப்பா சித்தார்த்துக்கா இல்லை வந்து அந்த ஹண்டருக்கு சேரணுமான்ற விஷயத்த நான் உன் வாயால் கேட்கணும் அப்படின்னு அம்மா கேட்குறாங்க. உன்னோட ஜட்ஜ்மெண்ட் என்ன அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு ராகுல் என்ன பதில் சொல்றான்னா, மா மேரி கியா பாணி மே சுன் ரஹா கஹானி, कोई निरापराध को मारे तो क्यों अन्य उसे न उभारे, रक्षक पर भक्षक को वारे, न्याय दया का दानी. ஸோ இந்த கோட்ஸ்குள்ள இருக்கிற லைன்ஸ் வந்து ஆக்சுவலி ராகுல் கொடுக்குற பதில். என்ன பதில்னா, மா மேரி கியா பாணி, நான் என்ன சொல்றது, என்னோட தாட்ஸு, மே சுன் ரஹா கஹானி, நான் வந்து ஒரு கதை தான் கேட்டுட்டு இருக்கேன். कोई निरापराध को मारे तो क्यों अन्य उसे न उबारे. निरापराधना innocent and उबारेना டு சேவ். ஸோ யாராச்சும் வந்து ஒரு இன்னோசென்ட்டை வந்து கொல்லும் போது இன்னொருத்தரை வந்து ஏன் காப்பாற்றக்கூடாது. ரக்ஷக் பர் பக்ஷக்கோ வாரே. ரக்ஷகனா சேவியர், பக்ஷகனா கில்லர். ஸோ எப்பயுமே வந்து ஒரு கில்லரை விட சேவியர் தான் சுப்பீரியர். நியாய தயாக்கா தானி. தயானா கருணை இல்லையா. ஸோ நியாயம் வந்து எப்பயுமே வந்து கருணை எங்க இருக்கும் அங்கதான் நியாயம் இருக்கும் அப்படின்றது என்னோட தாட்ஸு அப்படின்னு ராகுல் சொல்றான். நியாய தயாக்கா தானி தூனே குனி கஹானி. இந்த ரெண்டு லாஸ்ட் 2 லைன்ஸ் வந்து அம்மா வந்து ராகுல் சொல்ற விஷயத்தை கேட்ட உடனே என்ன சொல்றாங்கன்னா, எஸ் ஐ டு அக்ரி, நியாய தயாக்கா தானி, அதாவது நியாயம் வந்து கருணை எங்க இருக்கோ அங்கதான் இருக்கும். தூனே குனி கஹானி, குனியானா டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஸோ அம்மா வந்து இங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் சொன்ன கதையை வந்து நீ புரிஞ்சிட்டனால தான் கரெக்டான ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்குற. ஸோ ஆப்வியஸ்லி அம்மா சொன்ன ஒரு கதையில வந்து ஒரு மாரல் இருந்தது, அந்த மாரலை வந்து நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நான் கேட்ட கேள்விக்கு நீ கரெக்டான ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ அம்மா இஸ் வெரி ஹாப்பி. இந்த மாதிரி நீ கரெக்டாக
நான் சொன்ன கதையை புரிஞ்சுக்கிட்ட.